சேலம் டவுன் முதல் அக்ரஹாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீ வியாசராசர் மடம் பல்வேறு ஆன்மீக சிறப்புகள் கொண்டது. 16ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜ தீர்த்த சுவாமிகள் மைசூர் நவபிருந்தாவனம் அருகே சோசலே என்ற ஊரில் நிறுவிய மடத்தின் சேலம் கிளை இது. இசை, இலக்கியம், பக்தி, கல்வி ஆகியவற்றை பரப்பும் மிகப்பெரிய ஆன்மீக மையம் இது. எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேனாக்கா சேலம் டவுன் முதல் அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜர் மடத்தில் தான் இருக்கேன். சேலத்தின் ஒரு மந்திராலயமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ வியாசராஜர் மடத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்தருடைய பிருந்தாவனம் ஒரு தன்வந்திரி பிருந்தாவனம். அதனால இது ஒரு சேலத்தின் ஆன்மீக சிறப்பு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ராகவேந்திரர் உள் புறப்பாடு ராகவேந்திரர் உற்சவர் நடக்கும். மேலும் இந்த ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜர் மடம் மத்வாச்சாரியார் பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டது. பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது. துவைத்த சித்தாந்தத்தை பின்பற்றுவது 600 ஆண்டுகள் பழமையான ஒரு மடமாகும். மேலும் ராகவேந்திரர் மனிதனுடைய வாழ்க்கைக்கு கல்வி, பக்தி இரண்டும் அவசியம் என்று உணர்த்தியவர். எந்தவித பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் அளவற்ற அருளாசிகள் வழங்கியவர். இறைவன் முன் அனைவரும் சமம் என்று உணர்த்தியவர் ஸ்ரீ ராகவேந்திரிய மகான். மேலும் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயர். அது 4 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர். எப்பயுமே வியாசராஜர் பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயர் ஆற்றங்கரையோரமாகவே இருக்கும். ஸோ நம்ம வியாசராஜர் மடத்துக்கு பின்புறமும் திருமணி முத்தாற்றங்கரையில் தான் அந்த மடம் அமைஞ்சிருக்கு. வீர ஆஞ்சநேயராக வியாசராஜர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. வால் மேலே நோக்கி மணி இருக்கும். அதெல்லாம் வியாசராஜர் பிரதிஷ்டை பண்ண ஒரு ஆஞ்சநேயர். வியாசராஜர் காலம் 15ஆம் நூற்றாண்டு. ஸோ இது கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு காலம் சம்மந்தப்பட்ட மடம். மற்றும் சத்யநாராயண சாமி எல்லாமே இங்கே இருக்கு. நவகிரகம் இருக்கு, விநாயகர் இருக்காங்க. மேலும் நந்தவனத்து கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு கோபாலகிருஷ்ணன், அந்த காலத்தில் நந்தவனத்தில் இருந்த கோபாலகிருஷ்ணன் நல்ல பூச்செடிகள், வண்ண வண்ண பூக்கள், இறைவனுக்கு இந்த பூக்கள் செடிகள்லாம் வச்சு நந்தவன கோபாலகிருஷ்ணா எழுந்தருளி கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஸோ இந்த சேலம் அதில் கடைவீதியில் வந்தீங்கன்னா ஷோரூம்கள் கடைகளுக்கு மத்தியில் இந்த ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜர் மடத்தோட நுழைவு வாயில் இருக்கும். அதில் உள்ள வந்தீங்கன்னா நல்ல பிரார்த்தனை ஹால், அமைதியான பிரார்த்தனை ஹால் இருக்கு. அங்கே அமர்ந்து பாண்டரங்கர் சன்னதி இருக்கு. அப்புறம் கல்யாணம், வெளியூர் பயணிகள் தங்கறதுக்கு ரூமுகள்லாம் இருக்கு. ஹரி சர்வோத்தமா, வாயு ஜீவோத்தமா.